சந்தோஷமா இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஏன் உரத்த சத்தமா சொல்றேனாக்கா, நீங்க தூங்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தையை நம்ம கவனிக்கலாம். 91ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கர்த்தருடைய ஆராதனை இருக்கிற உங்களையும், இந்த வார்த்தையை ஒளிப்பதி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும், இந்த ஒளிப்பெருக்கி மூலமாக இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த ஆராதனைக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதியானது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். முதலாவது தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மை விடுவிக்கிறது. இரண்டாவது, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தேவனை அறிந்திருக்கிறதுனால தேவன் நமக்கு தருகின்றதான நன்மைகளை வேதம் நமக்கு அழகா அதை சுட்டி காண்பிக்கிறது. ஏன் அப்படின்னாக்கா, நம் தேவன் கவனிக்கணும், அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அவரால் சகலத்தையும் நமக்கு செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க முடியாது என்று சொல்லி நினைக்கிற எல்லாவற்றையும் அவர் ஒரு நொடி பொழுதுல அவர் எல்லாவற்றையும் முடிக்க அவரால் முடியும். அல்லேலூயா. உங்களால என்னைக்கு எது முடியல அப்படின்னு சொல்லி நீங்க சிக்கி தவிக்கிறீங்களோ அந்த காரியங்கள் தேவனுக்கு ஒண்ணுமே இல்லாத அற்ப காரியம். அல்லேலூயா. அப்ப தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆனால் இங்க அவர் எதிர்பார்க்கிற ஒன்று, அவர் மேல் வாஞ்சையா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மீது நீங்கள் வாஞ்சா இருந்தா போதும், உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்ய அவர் வந்துருவார். அல்லேலூயா. இன்றைக்கு உலகத்துல அநேக காரியங்களை குறித்து நிறைய பேர் வாஞ்சையா இருப்பாங்க. முதல்ல வாஞ்சை அப்படின்னா பிரியம், பற்றுதல் அப்படின்ற ஒரு வார்த்தை. பிரியம், பற்றுதல், அதையே நினைச்சு பார்க்கலாம். அப்ப இன்றைக்கு உலகத்துல அநேக காரியங்களை குறித்து அநேகர் வாஞ்சா இருப்பாங்க இல்லையா? தேவ பிள்ளைங்க கூட இப்படி இருக்கிறாங்க. இன்றைக்கு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா, தேவ பிள்ளைங்க கூட அநேக காரியங்கள் மீது அவர்கள் வாஞ்சையோடு கூட இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு அநேக பாருங்க, சிலர் மனுஷர் மீது வாஞ்சையா இருப்பாங்க. எந்த மனுஷர் மீதுனாக்கா, கொஞ்சம் செல்வந்தர்களா இருக்கிற அநேகர் மீது வாஞ்சியா இருப்பாங்க. ஏன்னாக்கா, அவங்கள்ட்ட இருந்து ஏதாவது ஒரு நன்மை நமக்கு பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அவர்கள் மீது வாஞ்சியா இருப்பார்கள். அவர்களுக்காக நிறைய காரியம் செய்வாங்க இல்லையா? அவங்களுக்காக அவங்க கூப்பிடும் போதெல்லாம் வருவாங்க, அவங்க கூடவே இருப்பாங்க. ஒரு கூட்டம் நிறைய கொஞ்சம் வசதி செல்வந்தரா இருக்கிறாங்கனாக்கா அவனை சுத்தி ஒரு கூட்டம் எப்பவுமே இருக்கும். பார்த்திருக்கீங்களா? எதற்கு? அவங்ககிட்ட இருந்து எதனா வாங்குது. அல்லேலூயா. ஏதாவது தருவாங்களா அப்படின்னு சொல்லி அவளை சுற்றிலுமாய் இருக்கிற அவர்கள் மீது, அந்த உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிற ஜனங்கள் மீது வாஞ்சா இருக்கிற அநேகர் உண்டு. சிலர் பாருங்க எப்படி இருப்பாங்கன்னா, செல்வத்தின் மீது வாஞ்சியா இருப்பாங்க. செல்வம் என்று சொன்னால் பொருளாதார தேவைகள் இல்லையா? எல்லாருக்குமே பண தேவைகள் உண்டு. இல்லை அப்படின்றதுக்கு யாருமே இல்லை. எல்லாருக்குமே பணம் என்பது வாழ்வாதாரத்துக்கு ஒரு பகுதியா இருக்குது. அதை தான் நம்மள என்ன பண்ணுது, நமக்கு அது இருந்தா தான் நம்ம வாழ்க்கையை ஓடுது. இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில மாத்திரம் இல்ல, உலகத்துல இருக்க எல்லாருடைய வாழ்க்கையில இல்லையா? அப்ப இன்றைக்கு அநேக செல்வத்தின் மீது வாஞ்சை இருக்கிறவர்கள் உண்டு. அவையில பெருக வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணணும், அதற்கான ஒரு பிரயாசங்கள், பல பிரயாசங்கள் எடுப்பாங்க. இது போதாது, இன்னும் போதாது, இன்னும் போதாது, இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பல பேர் பல வழிகள்ல என்ன செய்வாங்கன்னா, செல்வத்தை பெருக்குவார்கள். பணத்தை பெருக்கும்படிக்கு அவர்கள் வாஞ்சியா இருப்பார்கள். இது பத்தாது, இன்னும் இதை விட என்ன பண்ணோம், இன்னும் பெருகணும், இன்னும் அதிகமா நம்ம என்ன பண்ணோம், வாங்கணும், அதை விடணும், இதை விடணும், இப்படி வச்சு வாங்கி எவனோ எப்படின்னா போட்டோம், நம்ம என்ன பண்ணோம், நான் காப்பாற்றப்படணும், எவனா அழிஞ்சு போட்டோம், எவனா அழுதுன்னு போட்டோம், அதை பத்தி நம்ம தேவையில்லை. என் பணம் என்ன பண்ணும், எனக்கு வரணும், நான் சம்பாதிக்கணும், நான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி பணத்தின் மீது வாஞ்சியா இருக்கிற
அநேகர் உண்டு. சிலர் எப்படி இருக்காங்க, உணவின் மீது வாஞ்சியா இருப்பாங்க. கேட்டா தெரியும், எந்த இடத்துல நல்லா சாப்பாடு கிடைக்கும்னாக்கா அந்த இடத்த தேடி போய் வாங்குவாங்க. இந்த இடத்துல பிரியாணி நல்லா இருக்கும், அந்த இடத்துல இந்த சாப்பாடுலாம் நல்லா இருக்கும்னாக்கா சாப்பிட்றவங்களுக்கு கேட்டால் தான் தெரியும். அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க, இந்த இடத்துல போய் வாங்குவோம், சூப்பராக இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா இன்னும் அவங்க இன்னும் சாப்பிடணும், விதவிதமாக சாப்பிடணும்னு சொல்லி சாப்பிடுகிறதுல அவங்களுக்கு வாஞ்சியா இருக்கிற அநேகர் உண்டு. இன்னும் நல்லா சாப்பிடணும், இன்னும் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சாப்பிடுகிறதுல வாஞ்சியா ஆசையா இருக்கிற, பிரியமா இருக்கிற அநேகர் உண்டு. சிலர் செல்போன் மீது வாஞ்சியா இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? செல்போன் எவ்வளவு காசு இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, வாங்கறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. எவ்வளவு ஆனாலும் அதை என்ன பண்ணுவாங்க, அது வாங்கணும் வாங்கணும். 10,000 இருந்தாலும் சரி, 15,000 இருந்தாலும் சரி, 20,000 இருந்தாலும் சரி, 30,000 இருந்தாலும் சரி, உழுந்தா உடிகிற பொடி இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, வட்டி எல்லாம் கொடுத்து வாங்கி என்ன பண்ணுவாங்க, அதை வாங்கி மாசம் மாசம் இஎம்ஐ கட்டி இல்லையா, அதன் மீது ஆசை. இன்னொன்னு புதுசா வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் போயிட்டு அதையும் வாங்குறதுக்கு ரெடியா இருப்பாங்க. புது மாடல் வந்துக்குது, நம்ம என்ன பண்ணோம், அதை வாங்கணும். இப்படி இன்றைக்கு அநேகர் பாருங்க, எதைக்கெல்லாம் வாஞ்சியா இருக்கிறவர்கள் நம்ம பார்க்க முடியும். சில பேர் பாருங்க துணி மீது வாஞ்சியா இருக்கும், ட்ரெஸ் இல்லையா. நீங்கெல்லாம் அப்படி எல்லாம் நினைக்கிறேன் இல்ல, யாருன்னா புது துணி போட்டு வந்தா அதை ரொம்ப நேரம் அப்படியே பார்த்துன்னு இருப்பாங்க. எங்க வாங்கினோம் தெரியல, அவங்களுக்கு அப்படியே மனசு அடிச்சிக்கும், கேட்காத வரைக்கும் எங்க வாங்கியிருப்பாங்க, நம்ம பார்க்கவே இல்லையே, நம்ம போன கடைலாம் இல்லையே. அவங்க விட்ட பாருங்க, ஆராதனை நடக்குதோ இல்லையோ, கேட்பான், எங்க வாங்கின துணி நல்லா இருக்குது, அப்படியா நான் போய் பார்த்தேனே அப்படின்னு இருப்பாங்க. ஆராதனை விட்டுட்டு இதை பேசிருப்பாங்க. சில பேர், நீங்க இல்ல, நான் பார்க்காத இடத்துல எனக்கு தெரியல, சரிங்களா. அப்ப அவங்க ஏன் அப்படின்னாக்கா அதை கேட்டுக்க மறுநாள் என்ன பண்ணுவாங்க, கடையில இருப்பாங்க, காசுக்குதோ இல்லையோ. அப்படி சில பேர் பாருங்க, அவங்ககிட்ட இல்லைன்னா கூட இன்னொருத்தருக்கு அதை வாங்கி போட்டு இருப்பாங்க. ஃபங்க்ஷனுக்கு எதனா போன அவங்ககிட்ட இல்ல, பரவாயில்ல உங்ககிட்ட இருந்தா கூட நான் அதை பண்ணு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு எப்படி ஆகிலும் அந்த உடையின் மீது வாஞ்சி விடுவர் அநேகர் உண்டு இல்லையா. எது இருக்குதோ இல்லையோ இதை வாங்கினே இருக்கணும் அப்படியே இல்லையா. சாப்பாடு எல்லாம் கூட துணி வாங்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ரெடியா. அப்படியா இன்றைக்கு அநேகர் இப்படிப்பட்டதான உடையின் மீது வாஞ்சியா இருக்கிறவங்க உண்டு. இன்னும் அநேகரை நம்ம சொல்ல போனா பொன் பொருள் மீது வாஞ்சியா இருப்பாங்க. நகை, நீங்கெல்லாம் இல்ல, நகைகளை குறித்து நிறைய பேர் வாஞ்சியா இருப்பாங்க இல்லையா. எது வந்து புது டிசைனா மாத்திட்டே இருப்போம், அப்படியே வாங்கிட்டு கடன் பாட்டுன்னு பெருகினே இருக்கும். பாட்டு என்ன பண்ண, டிசைன் டிசைனா மாத்தி மாத்தி என்ன பண்ணுவாங்க, வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. சரி, இப்ப பாருங்க, இப்படி அநேக காரியங்களை குறித்து அவர்கள் இருதயம் பிரியமா இருந்து பற்றுதலா இருந்து அதை வாஞ்சியா இருப்பாங்க. இது எல்லாம் அவங்க வாழ்நாள் வரையிலும் அவங்களுக்கு என்ன பண்ணிட்டே இருக்கும், அப்படியே வந்துட்டே இருக்கும் இல்லையா. ஆனால் ஒன்றை நான் சொல்றேன், இதெல்லாம் அழிந்து போயிடும். அல்லேலூயா. இது ஒண்ணுமே நிலைச்சே நிற்காது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, உலகமும் அதில் உள்ள யாவையும் அழிந்து போகும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16 சொல்லுது, உலகத்தில் இருக்க எல்லாமே என்ன பண்ணும், அழிஞ்சிடும். நம்ம காண்கிற எல்லாமே அழியக்கூடிய ஒன்று. ஆகையினால இதன் மீது தேவ ஜனங்கள் வாஞ்சியாயிராமல் இல்லையா. வாசிக்கலாமா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் நிச்சயம் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. எல்லாமே என்ன பண்ணும், அழிந்து போகிற ஒன்று. இந்த அழிந்து போகிற மீது நம்ம வாஞ்சியாய் இருப்போம் என்று சொன்னால் அதோட கூட நம்ம என்ன பண்ணுவோம், அது சும்மா போகாது, உங்களையும் இழுத்துட்டு போயிடும். நான் சும்மா தான் போறேன், நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் நேரத்தில் ஆண்டவர் வர நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, அவங்க எதனா மீது வாஞ்சியா இருந்து அதை பின்னாடி போய் என்ன பண்ணியிருப்பாங்க, போயிட்டு இருப்பாங்க. தேவன் வரும்போது அவங்க சரியான நேரத்தில் ஆயத்தம் இல்லாமல் இருப்பார்கள். ஆகையினால தேவ ஜனங்களா இருக்கிற நம்ம அழிந்து போகிற பொருட்கள் மீது, ஆசாபாசங்கள் மீது நம்ம பிரியம் வைக்காமல்
தேவன் மீது நம்ம வாஞ்சையா இருக்க வேண்டும். தேவன் மீது நம் வாஞ்சையா இருப்போம் என்று சொன்னால் தேவனை கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் விடுவிப்பேன். அல்லேலூயா. உன்னை நான் விடுவிப்பேன். நிச்சயமா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்களால விடுவிக்க முடியாத அநேக காரியங்கள் இருக்கலாம், ஆனால் கர்த்தரால விடுவிக்க முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. ஆனால் நம்ம வாஞ்ச அவர் பார்க்கிறாரு. நம்ம கர்த்தரிடத்துல நம்முடைய வாஞ்சையா இருக்கிறோமா? மனுஷன் முகத்தை தான் பார்க்கலாம் இல்லையா? நம்ம மனுஷன்கிட்ட நம்ம எப்படி காமிக்கலாம்? வாஞ்சையா இருக்கிற போது காமிக்கலாம், ஆனால் தேவன் இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு நேராக, கர்த்தரிடமாக நம்ம வாஞ்சையா இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. அப்படி இல்லை என்று சொன்னால் மாற்றிக்கொள்வோம். கர்த்தர் உங்களை விடுவிக்கிற தேவன். வேதத்துல நம்ம பார்க்கும்போது கர்த்தரிடத்துல வாஞ்சையா இருக்கிற யாவரையும் தேவனாய் கர்த்தர் வெறுமையாக விடவே இல்லை. வேதத்துல அநேக ஆதாரங்கள் உண்டு. கர்த்தரை எப்படியெல்லாம் வாஞ்சையோடு கூட தேடின அநேகரை கர்த்தர் உயர்த்தி வச்சார், அவரை ஆசீர்வாதமா வச்சாரு. அவர் கேட்டதெல்லாம் கொடுத்து தேவனை கர்த்தர் என்ன பண்ணார்னா அவன் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றார். அல்லேலூயா. வேதத்துல நம்ம வாசிக்க போறோம். கவனிங்க. 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 3-4 வசனத்துல இந்த சாலமோனுடைய வாழ்க்கையில அவன் செய்கிற காரியங்களை நம்ம வாசிப்போம். 3-4. சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையா இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். பாருங்க, இங்க சாலமோன் ராஜாவான போது அந்த நாட்கள்ல நடந்த ஒரு சம்பவம். சாலமோன் ராஜாவான பின்பு இந்த சம்பவம் நடக்குது. நல்லா கவனிக்கணும். ஒரு பதவியில ஒருத்தர் வராருனாக்கா அவங்க ஆரம்பத்துல அந்த பதவியில இருக்கும்போது அவங்க எவ்வளவு பிஸியா இருப்பாங்க தெரியுங்களா? பயங்கரமா பிஸியா இருப்பாங்க. இன்றைக்கு நீங்க கேட்டு பாருங்களேன், நீங்க எந்த அளவுக்கு பிஸியா இருக்கீங்கன்றது உங்களை கேட்டதான் தெரியும் இல்லையா? நாளைக்கு ஒரு ஜபம் இருக்குதுனாக்கா நம்மளால வர முடியாது. ஃபர்ஸ்ட் உபவாச ஜபம் நம்மளால வர முடியாது. பிஸி. ராஜா தேவனுடைய பலிபீடத்துக்கு முன்பாக கடந்து போய் 1000 சர்வாங்க தகன பலி அப்படின்னாக்கா இந்த சர்வாங்க தகன பலியை அங்க செலுத்துவதற்கு எவ்வளவு நேரம் எடுத்ததுன்னு தெரியல. சர்வாங்க தகன பலினா தோல் உரிக்கணும், அதை துண்டு துண்டா கட் பண்ணும். எவ்வளவு நேரம் எடுத்திருக்குன்னு தெரியுங்களா? 1000 காளைகளை பலி செலுத்துவதற்கு கொஞ்ச நேரம்லாம் பத்தி இருக்காது, அதிக நேரம் எடுத்திருக்கணும். பொறுமையாய் தேவ சமூகத்துல அவர் இந்த 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி முடிகிற வரைக்கும் என்ன பண்ணாராம்? இருந்தார். ஏன் தெரியுங்களா? கர்த்தர் மீது வாஞ்சார். அல்லேலூயா. இந்த தேவனை நான் அவருக்கு என் பிரியத்தை அவருக்கு நான் தெரியப்படுத்தணும். எவ்வளவு நேரம் ஆனாலும் தேவனுக்கு நான் இந்த 1000 சர்வாங்க தகன பலி நான் செலுத்தாம என்ன பண்ண மாட்டேன், போகவே மாட்டேன் என்று சொல்லி அவனுடைய வாஞ்சைய பாருங்க, தேவன் மீது இருக்கிற வாஞ்சைய அவன் நிறைவேற்றின போது தேவனால சும்மா இருக்க முடியலங்க. அடுத்தது வாசிக்கலாம். கவனிங்க. 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். கவனிங்க. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இப்படிப்பட்டதான ஒரு ஸ்லாக்கியத்தை நீங்க கர்த்தரிடத்துல வாஞ்சியா இருப்பீங்கன்னா உங்களை பார்த்து கூட ஆண்டவர் கேட்பார். நீ விரும்புறதை கேள் அப்படின்ற ஒரு தேவன் உங்களை கேட்கிறாருன்னா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நம்ம சாதாரணமா ஒரு உங்க வீட்டுல இருக்கிற உங்க அங்கத்தினர், நீங்க நம்புகிற நீங்கள் உங்க உறவுல இருக்கிற உங்களை பார்த்து அவர்களே நீ விரும்புறது கேளுனாக்கா நம்ம என்ன பண்ணுவோம்? வா, இந்த மாதிரி வார்த்தை நம்ம கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்ககிட்ட விரும்புறதெல்லாம் கேட்போம். அதனால அவங்க தர முடியாமல் போலாம். ஆனா தேவனை கர்த்தர் பாருங்க, அவரிடத்துல நீங்கள் வாஞ்சா இருப்பீங்கன்னு சொன்னா அவர் கேட்கிற முதல் காரியம் நீ விரும்புறதை கேள். அல்லேலூயா. நீ விரும்புறத கேள் அப்படின்றார். அப்போ இந்த சாலமோன் தேவனிடத்துல வாஞ்சா இருந்தபடியால் தேவனை கர்த்தர் என்ன பண்ணாராம், இவ்வளோ வாஞ்சா இருக்கிற இவருக்கு அவருடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த தேவன் என்ன செஞ்சாரா, அவரை கேட்கிறார். தரிசனத்தில் அவர் கேட்கிறார்,
அவர் கேட்கும்போது அவர் என்ன செய்யறாரா, 9ஆம் வசனத்தை இப்போ வாசிப்போம். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு நாணமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன கேட்டாராம் சாலமோன்? என்ன கேட்டாரு? ஞானத்தை கேட்டாரு. ஞானம் ஒன்னே ஒண்ணு கேட்டாரு இல்லையா? என்ன ஞானத்தை கொடுத்தா போதும். ஏன்னாக்கா அவருக்கு என்ன இருக்குது, அங்க போதிய செல்வங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் எனக்கு வானம், எனக்கு ஞானம் உள்ள இருதயம் வேணும் அப்படின்றத கர்த்தரத்துல கேட்டாரு. அப்ப இந்த தேவன் பாருங்க, அத எப்படி அவர் கொடுக்கிறாருனாக்கா, அத பலிக்கு பெருக்கும்படி அவர் கொடுக்கிறாரு. வேதத்தை வாசிக்க போற 4ஆம் அதிகாரம் 29, 30 நீங்க வாசிக்க போறீங்க, கவனிங்க. அவ கேட்ட ஒண்ணுக்கு இவர் கேட்கிற தருகிற ஆசீர்வாதங்கள் எத்தனைன்றதை நீ கவனிங்க. தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததா இருந்தது. போதும். இங்க தேவனை கர்த்தர் கேட்ட ஒரே ஒரு ஆசீர்வாதம், ஆனால் கர்த்தரிடத்துல வாஞ்சா இருந்து கேட்டதனால கர்த்தர் அவர் கேட்டதை மாத்திரம் இல்ல, கேட்காத ஆசீர்வாதங்கள் கொடுத்தார். அல்லேலூயா. அவன் செல்வத்தையும் கொடுத்தார், பொருளாதாரத்தை எடுத்து கொண்டு வந்து நிரப்பினார். அவனுக்கு எல்லா ராஜாக்களும் அவருக்கு என்ன செஞ்சார், பணிவிட செய்யும்படிக்கு, கப்பம் கட்டும்படிக்கு கர்த்தர் என்ன செஞ்சாராம், அவனை எல்லா ராஜாக்களுக்கும் மேலாக உயர்த்தினார். அல்லேலூயா. காரணம் ஒன்னே ஒன்று. இதைதான் அவருடைய தகப்பனார் தாவீது சொல்றாரு, என் மகனாகிய சாலமோனே, நீ கர்த்தரை என்ன பண்ணு, நீ அவரை சார்ந்து அவரை நீ சார்ந்துக்கோ, அவர் மீது நீ அவரை தேடு, அவர் மன உற்சாகமா அவரை தேடு அப்படின்னு சொல்லி 1 நாளாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அவர் சாலமோனுக்கு இந்த தாவீது அழகா சொல்ற. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவருக்கு கிடையாது, அவர் தெரியாது. ஏன்னாக்கா இளம் வயது, இந்த சாலமோனுக்கு வாலிப வயது, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனால் இந்த தகப்பன் சொன்ன காரியத்தை அவன் அப்படியே என்ன பண்ணனா, ஃபாலோ பண்ணலாம். ஏன் தெரியுங்களா? தாவீது கர்த்தரை சார்ந்து கர்த்தர் மீது வாஞ்சியா இருந்ததுனாலதான் தாவீதை தேவனை கர்த்தர் அவங்க குடும்பத்துல உயர்த்தினார். அல்லேலூயா. இதை அறிந்த தாவீது தான் தன் மகனுக்கு சொல்லித்தராரு. பாத்தீங்களா? தாவீது எங்கேயோ இருக்கிறார், யாரும் காணாத இடத்துல அவர் சிறு பிள்ளைகளா இருக்கும் போது ஆடு மேய்ச்சு கொண்டிருந்த தாவீத கர்த்தர் கூட்டி வரும்படி செய்தார். அவங்க குடும்பத்தினர்ல வர வச்சு அவங்க குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினருக்கு முன்பாக அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். ஏன் தெரியுமா? கர்த்தர் மீது வாஞ்சையா இருந்ததுனால. இதைத்தான் தாவீது என்ன சொல்றாரு, தன் மகனுக்கு சொல்றாரு, நீ கர்த்தரை உத்தம இதயத்தோடும் வாசிக்கலாமா? அந்த வசனத்தை வாசிக்கலாமா? குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். அல்லேலூயா. இந்த காரியத்தை அவருடைய மகனுக்கு சொல்றாரு. அவர் சொன்ன போது அப்படியே இந்த சாலமோனுடைய இருதயம் கர்த்தரை சார்ந்து கொள்ள ஆரம்பிச்சது. அப்ப கர்த்தருக்கு அவன் பிரியமாய், அவன் கர்த்தரை அதிகமாய் அவன் என்ன பண்ணனா, நேசித்து அவன் மீது வாஞ்சி உள்ளவரெல்லாம் என்ன பண்ணனா, யாருமே இது வரைக்கும் செலுத்தாத 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தின போது பாருங்க, தேவன் விடவே இல்லை. அவனை எல்லா ராஜாக்களுக்கு மேலாக ஞானமுள்ள ராஜாவாக நிறுத்தி, எல்லா ராஜாக்கள் இல்லாத ஐஸ்வர்யத்தினால கொண்டு வந்து நிறுத்தி, எல்லா ராஜ்யங்களுக்கு மேலாக இந்த சாலமோனை தேவனை கர்த்தர் கிழக்கத்தி புத்திர எல்லாரை பார்க்கிலும் மேன்மையாக தேவனை கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தர் மீது வாஞ்சா இருந்ததுனால, கர்த்தர் மீது பிரியமா இருந்ததுனால இந்த சாலமோனை தேவனை கர்த்தர் ஆசீர்வதித்து அவனை எல்லா ராஜாக்களும் மேலாக உயர்த்தினார். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். 2 நாளாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம்.
அவன் யூதாவை நோக்கி, ஆ. தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அல்லேலூயா. இங்க ஒரு யூதாவின் ராஜாக்கள் வரிசையில ஆசா என்பதான ஒரு ராஜா இருந்தார். இந்த ராஜா கர்த்தரை வாஞ்சையோடு கூட தேடின ராஜா. சாலமோன் வாஞ்சையாக என்ன பண்ணாரு? பலிகளை செலுத்தினார். அவருக்கு பிரியமான பலிகளை நான் நிறைவா செலுத்த வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையோடு கூட பலி செலுத்தினார். இந்த ராஜா ஆசா என்கிறதான ராஜா கர்த்தரை வாஞ்சையோடு கூட தேடினார். என்ன நடந்து தெரியுங்களா? அந்த வசனத்தை நம்ம வாசித்தோம் இல்லையா? அவர்கள் கர்த்தரை தேடினதுனால சுற்றிலுமாய் அவர்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அவர்கள் கட்டினார்கள், அவர்களுடைய காரியம் வாய்த்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் கையின் பிரியாசத்தெல்லாம் தேவனாய் கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்தார். காரணம், கர்த்தரை வாஞ்சையாக தேடினதுனால. அல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் பின்னணியில நம்முடைய கிரியை அங்க இருக்கணும். அங்க சாலமோன் கர்த்தர் மீது வைத்த வாஞ்சையினால பலிகளை அவர் என்ன பண்ணார்னா, சர்வாங்க தகன பலிகளை நேரம் பாராமல் அவர் கர்த்தருக்கு செலுத்தினார். இந்த ராஜா கர்த்தரை உற்சாகமாய் அவர் தேடினார். இன்றைக்கும் தேவ ஜனங்களா இருக்க நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம கர்த்தரை தேடுகிறதுல உற்சாகம் அடையணும். இங்க வேதம் சொல்லுது, உங்க காரியங்கள் வாய்க்க செய்ய வேண்டுமானால், உங்களுடைய காரியங்கள் கைகூடி வர பண்ண வேண்டுமானால், நீங்க உங்களை சுற்றிலுமாய் எங்கும் சமாதானம் நிறைந்த சூழ்நிலை உண்டாக்க வேண்டுமானால் நீங்க கர்த்தரை தேடணும். அல்லேலூயா. எப்படி தேடனாக்கா, கேட்டதுனால தேடக்கூடாது, நீங்க வாஞ்சியா தேடணும். உங்க இருதயத்துல ஆசையா தேடணும். ஆண்டவர் தேடுகிறதுல நம்ம பாருங்க அளவில்லாம தேடணும். எந்தெந்த சமயத்தெல்லாம் ஆண்டவரை நம்ம தேடணுமோ அப்படியெல்லாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவர் சமூகத்துல நீங்க உட்கார்ந்து தேடி பாருங்க. உங்க காரியத்தை அவர் பார்த்துக்கோ. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இதை விட்டுட்டோம். எதை விட்டுட்டோம்? நமக்கு வாய்க்க செய்கிற இவரை விட்டுட்டோம். காரியங்களுக்காக நம்ம ஓடிட்டே இருப்போம். பாருங்க, இதுக்காக போறேன், அதுக்காக போறேன், அப்படி நம்ம ஓடி ஓடி லாஸ்ட் எதுக்குமே நம்ம வாழ்க்கையில இன்னும் செயல்படுத்த முடியாமல் இருக்கலாம். நீங்க கொஞ்சம் அப்படி ஆண்டவரை நீங்க வாஞ்சோடு கூட அவரை தேடிங்கன்னா அவர் உங்க காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நமக்கு அவர் சகல நன்மைகளை செய்கிற தேவனை விட்டுடுவாங்க இல்லையா? அந்த நன்மைகளை தேடி ஓடுவாங்க. கவனிக்கணும், நன்மைகளை தருகிற தேவனை விட்டுறாங்க. நன்மை எதுவோ அதை தேடி ஓடுறாங்க. இங்க போன நன்மை கிடைக்கும், அந்த போன நன்மை கிடைக்கும், ஏன் எனக்கு இந்த நன்மை வேணும், அந்த நன்மைக்காக ஓடுறோம். ஆனா தருகிற தேவனை நம்ம என்ன பண்றோம்? தேடுறது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க சரியாய் நீங்க கர்த்தரை நீங்க ஒவ்வொரு நாளிலும் நீங்க தேடுவீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு வாரத்திலும் கர்த்தருடைய சமூகத்துல வாஞ்சோடு கூட நீங்க தேடுவீங்கன்னா, ஒவ்வொரு மாதத்திலும் நீங்க கர்த்தருடைய சமூகத்துல முதல் நாள்ல கர்த்தருடைய காரியங்களை நீங்கள் உற்சாகமாய் தேடுவீங்க சொன்னா உங்கள் காரியங்கள் ஒரு நாள் ஃபெயிலியரே ஆகாது. அல்லேலூயா. அதற்கு அவர் கேரண்டி. அல்லேலூயா. அப்போ தேவன் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சுற்றிலுமாய் இளைப்பாற செய்து உங்கள் காரியங்களை வாய்க்க செய்யப்பட வேண்டுமானால் கர்த்தரை நம்ம என்ன செய்யணுமா? வாஞ்சையோடு கூட தேடணும். அந்த காரியத்தை இந்த ஆசாராஜா செஞ்சான். வாஞ்சோடு கூட தேடணும். கர்த்தரை வேதம் சொல்லுது, கர்த்தரை தேடுகிற யாவருக்கும் என்ன பண்ண முடியாது? ஒரு நன்மையும் குறைப்படாது. கர்த்தரை நீங்க சரியா தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னாக்கா, கர்த்தரை நீங்க சரியா இன்னும் உற்சாகமா நீங்க அவரை இன்னும் அதிகமா நீங்க அவரை ஆசையோடு கூட தேடிங்கன்னா, கடமைக்காக இல்ல, ஆசையோடு கூட தேடிங்கன்னா அவர் என்ன பண்ணாருன்னா உங்க காரியத்தெல்லாம் அவர் என்ன பண்ணாரு? அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வாரு. நீங்க சந்திக்க வேண்டிய காரியத்தெல்லாம் அவர் சந்திப்பாரு. நீங்க செய்ய முடியாமல் இருக்கிற காரியத்தெல்லாம் அவர் செய்வாரு. உங்களுக்கு எல்லாம் சுலபமா முடியும். அல்லேலூயா. ஒரே ஒன்றான், கர்த்தரை நீங்க வாஞ்சியோடு கூட நம்ம தேடும்போது கர்த்தர் நம்முடைய காரியத்தெல்லாம் அவர் வாய்க்க பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. பாருங்க, அடுத்தது நம்ம ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம். கவனிக்கணும். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம்
19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கணும். 19:5. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணார்ந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இல்ல, கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு வாய்ஸ் எல்லாம் நடுவில், அதனால தான் நான் கொஞ்சம் கவனிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல வெறும் அல்லேலூயா மாத்திரம் வரப்போகுது வாயில. கொஞ்சம் கவனி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சகையுடைய வாழ்க்கையில பாருங்க, கவனிக்கணும். இந்த சகையு வாழ்க்கையில அவன் ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தான், சரிங்களா? அவன் பொண்ணு பொருளாம் சம்பாதிச்சிருக்கலாம், ஆனா பரலோகத்தை சம்பாதிக்க முடியல, அவனால ரட்சிப்பை சம்பாதிக்க முடியல. இந்த சம்பாதிக்க முடியாத ஒன்றை அவன் கர்த்தரை பார்க்கிறதுல வாஞ்சி உள்ளவனா இருந்ததுனால இதை சம்பாதிச்சான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க 1-4 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போறோம், கவனிங்க. அவன் எப்படிப்பட்டவன், அவன் எதற்காக வாஞ்சோடு கூட அவன் ஓடி வந்தான் என்பதை நம்ம வாசிக்க போறோம், கவனிங்க. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகையு எண்ணப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். போதும். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியம், அவரை எப்படி ஆக்கினா நான் பார்க்கணும். இன்றைக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு இருதயத்தில் இருக்குதா? நம்ம பார்த்திருப்போமா? யோசிச்சு பாருங்க. சபைக்கு வந்தா கூட நம்ம மற்றவங்களை பார்ப்போமா தவிர நம்ம யாரை பார்க்க மாட்டோம். ஆண்டவர் நம்ம முன்னாடி வச்சு நம்ம பார்த்ததே இல்லை. நம்ம யார் ஆராதிக்க வந்திருக்கணும் தெரியுமா? கர்த்தரை முன்பாக நிற்க வைத்து அவரை பார்க்கும்படி தான் வந்திருக்கோம். அல்லேலூயா. அப்போ நீங்க தேவ ஆலயத்துக்கு ஆராதனைக்கு வரும்போது என் தேவனை நான் பார்க்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை உங்களுக்கு இருக்கும். அல்லேலூயா. நீங்க தேவ சமூகத்துல நீங்க எப்பெல்லாம் நீங்க கூறுறீங்களா, அவர் முகத்தை நான் தரிசிக்கணும், அவரை நான் பார்க்கணும் என்கிறதான வாஞ்சை உங்களுக்குள்ள வரணும். அல்லேலூயா. அப்படி வந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நன்மை இருக்கு. அல்லேலூயா. அப்போ இந்த சகைவை நாம் பார்க்கும்போது வாழ்க்கையில இவன் எல்லா உலகத்துக்குண்டான எல்லா ஆசையும் இருக்குது, ஆனா இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை அவனுக்கு இருக்குது. இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வருகிறார் என்று சொன்னால், அந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்து வரும்போதெல்லாம் திரளான கூட்டம் அவரை சூழ்ந்திருந்தது. அவரை சாதாரணமா கிட்ட யாருமே போய் பார்க்க முடியாது. காரணம் ஏன்னாக்கா, இன்னைக்கு நம்ம ஒரு ஒரு விஐபி ஒரு ஆட்கள், பெரிய ஆட்கள், அரசாங்கத்துல பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்க வந்தானாக்கா கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. அன்னைக்கு இயேசு கிறிஸ்து வரும்போது கிட்டத்தட்ட லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா அவரை எப்பவுமே சூழ்ந்திருப்பாங்க. அல்லேலூயா. லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜனங்கள், குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 லட்சம் ஜனங்கள் எப்பவுமே அவர் என்ன பண்ணுவாங்க, அவரை சூழ்ந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் இருந்ததுனாலதான் அங்க தேவனை கர்த்தர் என்ன பண்றாருன்னா அங்க ஒருவரும் கிட்டவே போக முடியாது. ஆகையினால இந்த சகைவு என்ன செய்தாரா, பார்க்கும்போது பல திரளான கூட்டம் போது இவர் எப்படி இவரை பார்க்க முடியும் என்று சொன்னா, இவரை பார்க்கவே இவரால் முடியாது. இன்னொரு காரியம் என்னன்னாக்கா, இவர் குள்ளமா இருக்கிறதுனால இவரால ஜனங்கள் மத்தியில இவர் போய் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனாலும் நான் எப்படியாகிலும் என் தேவனை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த மனோ வாஞ்சை அவருக்கு இருந்துச்சு. இருந்ததுனால இவர் என்ன செஞ்சாரா, எந்த அளவுக்கு ஜனங்கள் இருக்குதோ அந்த ஜனங்களுக்கு
அதற்கு முன்பாக அவன் வேறு வழியா ஓடி என்ன பண்ணானா, ஜனங்க முடிகிற ஸ்டேஜ்ல அவன் எங்க நிற்க முடியும் என்று சொல்லி அந்த வழியாக தான் வராரு என்று சொல்லி அவர் கேள்விப்பட்டு அந்த இடத்துல ஒரு காட்டச்சி மரம், ஒரு மரம், அந்த பகுதியில் இருக்கிற ஒரு மரத்தின் மீது ஏறி உட்கார்ந்துக்கிட்டாராம். எப்படி இருக்கிறான்னாக்கா, நான் முகமுகமா பார்க்க போறேன். எவ்வளவு ஒரு சந்தோஷத்தோடு கூட இந்த சகையு இருக்கிறத யாரும் பார்க்கல. ஒருவேளை எல்லாம் பார்த்து அவங்களை கிண்டல் பண்ணியிருக்கலாம் இல்லையா? அப்படி இப்படி கிண்டல் பண்ணியிருக்கலாம். மேல மரத்துக்குள்ள உட்காந்துட்டா பாரு இவரு இல்லையா, கிண்டல் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவருடைய இருதயத்தின் வாஞ்சிய தேவன் அறிஞ்சவரா இருந்தார். ஹல்லேலூயா. அவர் பாருங்க, எல்லா ஜனங்களுடைய இருதயத்தையும் அவர் அறிஞ்சிருக்கிறார். எல்லாம் எப்படிப்பட்ட என்பது அவருக்கு நல்லா தெரியும் இல்லையா? அவன் சீஷங்களே பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தன் நம்பாதவன் ஒருத்தன் தான். ஒருத்தன் துடுக்குன்னு முன்னாடி பேசுகிற ஒருத்தன் இருக்கிறான். இப்படி அவர் சீஷங்களே சில பேர் இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. சில பேர் அவன் சீஷன்லேயே ஒருத்தன் எப்படி இருக்கிறான்னாக்கா, பணம் எப்போ கிடைக்குமோன்ற ஒரு நோக்கத்தோட கூட ஒருத்தர். இதுல பரிசு எப்படா இவரை குற்றம் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரியே அவன் கூட வராங்க. எதனா பண்ணனாக்கா, இது ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு நீங்க பண்ணக்கூடாது, இன்னைக்கு அவன் சுகமாக கூடாது, அவன் படுத்த படிக்க தான் இருக்கணும், இப்படின்னு கேள்வி கேட்க ஒரு கூட்டம் இருக்குது. வேத பாரதில் இருக்கிறான். இவர் எதனா வசனம் தப்பா சொல்லிட்டாக்கா அவரை குற்றம் பிடிக்கலாம், வசனம் இப்படி இல்லை அப்படின்ற ஒரு குற்றம் பிடிக்கிறதுக்கு வராங்க. சில சதுசேயர் இருக்கிறாங்க. அரசாங்கத்துக்கு விரோதமா இவர் பேசுறாருன்னா இவர் அப்படியே பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை சுற்றிலுமா அவரோடு கூட வராங்க. இதையும் அவர் அறிஞ்சவர் தான். இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுடைய இருதயத்தையும் அவர் அறிஞ்சவரா இருக்கிறார். அதையும் நீங்க மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. அப்ப திரளான கூட்டத்தார் எல்லாருடைய இருதயமும் இப்படிப்பட்ட இருதயத்தோட வராங்க. இன்னொரு சில கூட்டங்கள் என்னன்னாக்கா, இவர் கூட போனாக்கா ஏதாவது சாப்பிட கூட கிடைக்கும், அற்புதம்லாம் நடந்துன்னு இருக்குது, அப்பம் கொடுக்குறாரு, மீனை கொடுக்குறாரு, இப்படிப்பட்ட ஒரு சும்மா கிடைக்குது அப்படின்றத சாப்பிட்றதுக்காக ஒரு கூட்டம் வருது. இன்னொரு கூட்டம் என்னன்னாக்கா, இவர்கிட்ட போன சுகம் அடைய முடியும், அதனால வியாதிசர் ஒரு கூட்டம் வராங்க. இப்படி அநேக ஜனங்கள், திரளான கூட்டம் இயேசு கிறிஸ்துவை சுற்றிலுமா இருந்த அந்த சூழ்நிலை, இயேசு கிறிஸ்து எல்லாருடைய இருதயத்தையும் அவர் அறிஞ்சவர். இந்த சகையும் இருதயத்தை அவர் பெருசா பார்த்தார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இவங்கெல்லாம் நன்மையை தேடி வராங்க, அவன் என்னை பார்க்கும்படி நிற்கிறான். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவ முகமுகமா நான் தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய இருதயத்துல அந்த வாஞ்சை இருந்தபடியால் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வராரு, வந்துட்டே இருக்கிறாரு. ஆனா அவர் பார்த்துட்டாரு, நான் முகத்தை பார்த்துட்டேன்ப்பா, சந்தோஷம், அவர்கிட்ட பேச முடியலாம் கூட, எப்படி அவரை நான் பார்த்துட்டேன், கிட்ட பார்த்துட்டேன், இதை விட எனக்கு சந்தோஷமே பெருசு இல்லை அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா அவர் கரெக்டா அந்த இடத்துல வந்த பிறகு அதுக்கப்புறம் அவர் போவே இல்லை. ஏன் போலனாக்கா, இவர் மேல பார்த்து, சகைவே நீ இறங்கி வா இல்லையா, நான் உங்க வீட்டுல தங்கணும் அப்படின்னு சொல்லும் போது இவரால சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். வேத வாசிக்கலாமா? 5ஆம் வசனத்தை வாசிப்போம், கவனிங்க. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். பாருங்க, இது அவனால தாங்க முடியாத சந்தோஷம். ஏன்னா இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, யாருக்கிட்டும் யார் வீட்லயும் போகாத இவரு என் வீட்டுக்கு இவர் வராருன்னும் போது அவனால தாங்கவே முடியல. பாருங்களேன், இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில இதனுடைய பின்னணி என்னன்னாக்கா, நீங்களும் ஆண்டவரை நேசிக்க, நீங்க அவரை தேடுவீன்னு சொன்னா, அவர் முகத்தை நீங்க தரிசிக்க உங்களுடைய இருதயம் வாஞ்சா இருக்குமானால் அவங்க இருதயத்துக்குள்ள வந்துருவார். அல்லேலூயா. அவ்வளவு ஒரு நல்ல தேவன் நம் தேவன். உங்க வீட்டுக்கே வந்துருவார் அவர். நீங்க அவரை பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்களுடைய ஆசையா நீங்க அவரை தேடினா, அவனுடைய இருதயத்துக்குள்ள உங்க மூலியமா உங்க வீட்டுக்குள்ள அவர் என்ன பண்ணுவாரு, அவர் வர தேவன். அப்ப இந்த சகையை பார்த்துன்னு அவர் கூப்பிடுறாரு. இந்த சகைக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லையா. எல்லாம் பல மாதிரி பேசுனாங்க, இவன் பாவினாங்க, இவன் திருடனாங்க, இவன் வரிதுல அதிகமா ஏதோ செஞ்சான் அப்படின்னு சொல்லி பல பேர் பேசுறான். அதை பத்தி அவன் கேர் பண்ணவே இல்லை. அவனா நாங்க இயேசு என் வீட்டுக்கு வராரு என்று சொல்லி அவன் சந்தோஷமாக கடந்து போனானா. நல்லா கவனிக்கணும், இதுவரையிலும் இல்லாத அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷத்தை முதலாவது பெற்றுக்கொண்டான். இயேசு கிறிஸ்து நான் வீட்டுல வரணும், இறங்கி வா அப்படின்னும் போது அவன் இறங்கி வந்து சந்தோஷத்தோட அவன் என்ன பண்ணனா, அவன் கூட்டு கொண்டு போனான். முதலாவது அவன் பெற்றுக்கொண்டது சந்தோஷம். இரண்டாவது 9ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கும் போது கவனிக்கணும். இப்ப பாருங்க, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இவருடைய வாழ்க்கையில
ரட்சிப்பே பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அவன் பாவம் செய்கிறவனா இருந்தான். எப்படி இருந்தான்? வரிக்கு மேல வரி. அரசாங்கம் ஒரு வரி போட்டா இவன் ஒரு வரி போடுறது போட்டு என்ன பண்ண, குறுகிய காலத்துல யாரெல்லாம் கட்ட முடியலங்கனாக்கா, அப்பனா நீ இதை கட்டிடு, நான் பாத்துக்கிறேன், மீதி அந்த என்ன பண்ணு நீ அப்புறம் கட்டு அப்படின்னு சொல்லி இப்படி வரிகளினால அநியாயமான வரிகளை சில வாங்குற ஒரு மனுஷன்தான் இல்லையா. அவனுக்கு ரட்சிப்பு என்பது அவனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவனுக்கு கிடைக்காத ஒன்று. கர்த்தரை தேடினான், ரட்சிப்பை பெற்றுக் கொண்டான். மூன்றாவது பாருங்க, அவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் மாற்றப்பட்டானா. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனாய் மாறினானா. பாருங்க, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை நீங்க சந்திக்கும்படி நீங்க உற்சாகமாய் உங்க இதயத்துல நீங்க நேசிப்பீங்கன்னா, கர்த்தர் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு 3 பிளஸிங் தருவார். ஒன்று, உங்க இருதயம் மகிழும்படி செய்வாரு. ரெண்டாவது, உங்களுடைய வாழ்க்கையில உங்களை எல்லாவற்றிலிருந்தும் உங்களை என்ன பண்ணுவார்னா விடுவிப்பாரு. மூன்றாவது, நீங்கள் காணாத ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. இந்த சகையுடைய வாழ்க்கையில 3 விதமான ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொண்டான் இல்லையா. அவன் பாருங்க, அவன் ஒர்க் பண்றவன், அவன் அரசாங்கத்துல அவன் ஐசியவன் வரி செலுத்துகிற ஒரு பணியில இருக்கிறான். அவன் ஆயத்துறையில அவன் பணிபுரிகிற அவன் என்னன்னாக்கா எல்லாருக்கும் தலைவனா இருக்கான். அப்ப அவன் என்ன பண்ணான், இயேசு கிறிஸ்துவ பார்க்கணும் போது எல்லாவற்றையும் விட்டுட்டு என்ன பண்ணனா, இயேசு கிறிஸ்துவுக்கு அவரை சந்திச்சா போது எனக்கு அதோட ஒரு பெரிய சந்தோஷம், எனக்கு வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவருக்கு என்ன பண்ணனா அந்த கணத்தை கொடுக்க முடியும், எல்லாவற்றையும் விட்டு வாங்கணும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட தோணிங்க, நம்ம ஆண்டவரை எந்த அளவுக்கு நம்ம கனப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நம்ம தேவன் அதற்கு மேலாகவும் நம்ம கனப்படுத்துறோம். நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் வரும். நம்ம விதைக்காத ஒன்றை நீங்க எதிர்பார்க்கிறது தவறு இல்லையா. நம்ம விதைக்காத ஒன்றை நீங்க என்ன பண்ணக்கூடாது, எதிர்பார்க்க கூடாது இல்லையா. அவர்தான் ஆண்டவர் ஆச்சு, அவர் தான் செய்யறாரு, செய்யணும்ல, நான் பண்ணனா கூட தேரணும்ல, இந்த கொஸ்டின் அவர்கிட்ட கேட்கக்கூடாது. நம்ம விதைக்கணும். முதலாவது ஒரு நியாயம், தேவன் நீதி உள்ளவர், நியாயத்தை அவர் எதிர்பார்க்க நீங்க விதைக்கணும். விதைக்கும் போது தான் என்ன பண்ண முடியும், அறுவடை நீங்க அறுக்க முடியும். அப்ப இவன் பாருங்க எல்லாவற்றையும் விட்டுட்டு தேவனுக்கு அவன் என்ன பண்ணனா, இந்த தேவனை நான் பார்த்தா போதும் சொல்லிட்டு அவன் வேலை இருக்கிற அவன் சூழ்நிலை எல்லாவற்றையும் அப்படியே போட்டுட்டு என்ன பண்ணனா, தேவனை கர்த்தருக்கு அவன் கனத்தை செலுத்தி அவன் என்ன பண்ணனா அந்த தேவனை பார்க்க முடியும் வந்தானா. அப்போ தேவனை மேன்மையாக வச்சான் என்பதான். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில கூட கர்த்தரை எந்த இடத்துல நீங்க வச்சிருக்கீங்க பாருங்களேன். கர்த்தரை எப்படி அவர் தேடுகிறதுல நம்ம எந்த அளவுக்கு வச்சிருக்கிறோம். இவரை ஒரு பெரிய ஒரு இடத்துல வச்சிருக்கோமா, அல்லது மற்ற காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்குறோமா? யோசித்து பாருங்க. தேவனை தேடுகிற நேரத்துல மற்ற காரியங்களுக்கு நீங்க இடம் கொடுப்பீங்கன்னு சொன்னா தேவனுக்கு நம்ம கனம் செலுத்துகிறோம் இல்ல. அவன் பாருங்க, அவனுடைய காரியத்தெல்லாம் அவன் என்ன பண்ணிட்டான், ஓரம் வச்சுட்டு கர்த்தரை தேடுகிறதுல அவன் என்ன பண்ண, வாஞ்சியோடு கூட தேடி வந்ததுனால கர்த்தர் அவன் இருக்கிற இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் மேலான ஆசீர்வாதத்தை தேவனை கர்த்தர் உயர்ந்த இடத்துல கொண்டு போனாரு, அவனை வச்சாரு, அவனை விடுவித்தாரு, அவனை ஆசீர்வாதமா மாற்றினார். யாருக்குமே இல்லாத ஒரு ஸ்லாக்கியத்தை அவனுக்கு கொடுத்தார். காரணம் என்னன்னாக்கா, அவன் தேவனை பார்க்கிலும் மற்ற காரியங்களுக்கு அவன் இடம் கொடுக்கல. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில கூட ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தரை தேடுகிற நேரத்துல, கர்த்தரை தரிசிக்கிற நேரத்துல, உங்கள் ஜெப நேரத்துல நீங்க மற்ற காரியங்களுக்கு நீங்க இடம் கொடுப்பீங்கன்னா தேவனை கர்த்தர் நம்ம எங்க வைக்கிறோம், 2வது இடத்துல வைக்கிறோம். அப்போ தேவனை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனை நீங்க தள்ளி வைக்கும் போது தேவனுடைய அந்த ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப எல்லா காரியத்துக்கும் மேலாக இந்த தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், இந்த தேவன் உங்களை உயர்த்துகிற தேவன், இந்த தேவன் உங்களை ரட்சிக்கிற விடுவிக்கிற தேவனா இருக்கிறபடியால் இவருக்கு ஃபர்ஸ்ட் அப்படிப்பட்டதான ஒரு கனத்தை நீங்க கொடுப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் அவரை தேடும்படி நீங்க உற்சாகமாய் முதல் காரியம் அதிகாலையில நீ ஆண்டவருக்கு நான் முதல் கனத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்க எழுந்து அவரை தேடுவீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கை ஆஸ்வாதமா இருக்கும். நிறைய பேர் பாருங்க, எழுந்த உடனே இன்றைக்கு நிறைய பேர் எப்படி பார்ப்பாங்கனாக்கா, எழுந்த உடனே செல்போனை பார்ப்பாங்க, முதல் டைம் நான் பார்ப்பாங்க, 2வது அப்படியே தள்ளி பார்ப்பாங்க, வாட்ஸ்அப்ல யாரெல்லாம் போட்டுக்கிறான், ஸ்டேட்டஸ்லாம் வச்சுக்கிறான் பார்க்கலாம் முதல் அப்படின்னு பார்ப்பாங்க, யாரெல்லாம் என்ன வச்சுக்கிறான்றத கவனிப்பாங்க. சில பேர் என்ன பண்ணோம்னா டீ வாங்கிட்டு டீ பிஸ்கெட் சாப்பிட்டு நம்ம என்ன பண்ணோம், எதுக்கெல்லாம் நம்ம முன்னாடி இடம் கொடுக்குறோம். சில பேர் பாருங்க
மிஸ் கால் யாருன்னா பண்ணி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி உட்காந்துப்பாங்க. இல்லை ஏன் பண்ண, என்ன விஷயம், நைட்டு பண்ணியிருந்தேன் மிஸ் கால், நேற்று பண்ணியிருந்தேன். இன்றைக்கு ஜனங்க கத்தரை தேடுகிறதுக்கு முன் வரல. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி போகுது பாருங்க. இது பிசாசான நூதனமா செய்யற ஒரு காரியம். உங்க வாழ்க்கையை பிசாசான என்ன பண்ணுவோம், நன்மை வராதபடிக்கு உங்களுக்கு விரோதமா போராடும். எப்படி தெரியுமா, இப்படிப்பட்ட காரியத்துல தான். நீங்க எதை நீங்க கையில வச்சுன்னு உங்க கையில இருக்கிறத வச்சுதான். நம்ம எதையுமே பார்க்காம நீங்க ஆண்டவர் முகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா உங்க காரியத்தெல்லாம் சக்சஸ் ஆமாக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் அறியாத நன்மைகள் எல்லாம் தேவனாய் கர்த்தர் உங்களுக்காக திறந்து கொடுப்பார். அல்லேலூயா. இவன் அறியாத ஒரு பரலோக ராஜ்யம், இவன் அறியாத ஒரு ரட்சிப்பு, இவனால பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சந்தோஷம் தேவனாய் கர்த்தர் நிறைவாய் கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தரை அவன் கேட்டதுனால, கர்த்தரை முகத்தை பார்க்கும்படி அவன் வாஞ்சை இருந்ததுனால. அல்லேலூயா. கடைசியா ஒன்றை நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா ஜனங்களை பார்க்கிலும் விசேஷமான ஒரு கூட்டம் இருந்துச்சு பெராயா பட்டணம். அல்லேலூயா. காரணம் ஏன் தெரியுங்களா, மனோவாஞ்சியாய் வேதத்தை கேட்டாங்க, வேதத்தை வாசிச்சாங்க, வேதத்துல இருக்கிற காரியங்கள் இப்படி இருக்குதா என்று சொல்லி அவர் உற்சாகமாய் வேதத்தை வாசிச்சாங்க. இன்னைக்கு யோசித்து பாருங்க, வேதம் உங்க கையில இருக்கலாம் இல்லையா, பைபிள் உங்க கையில இருக்கலாம், ஷெல்ஃப்ல இருக்கலாம், எங்கெல்லாம் வச்சுக்கலாம். ஆனா நம்ம அதை இருதயத்தில் வைக்கிறோமா? யோசிச்சு வேதத்தை நீங்க எந்த அளவுக்கு நீங்க கனத்தை செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் அந்த கனம் ரிட்டர்ன் வரும். ஏன்னாக்கா இதுதான் தேவனுடைய வார்த்தை நிரம்பி இருக்கிற ஒன்று. இது ஜீவ வார்த்தை. இந்த வார்த்தைய நீங்க வாசிக்க வாசிக்க இந்த ஜீவனானது உங்களுக்குள்ள போவோம், உங்களுக்குள்ள இருக்க குறையெல்லாம் மாத்திருது. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி நம்ம வச்சிரும், அநேகர் பார்த்து ஆச்சரியப்படுறதுக்கு வச்சிரும். இந்த பெரிய பட்டணத்தார் அப்படிதான் இருந்தாங்க. இவர்கள் வேதத்தை கேட்டாங்க, கேட்கும் போது அவருடைய இருதயத்துல வாஞ்ச வந்துச்சு. ஓ, ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஆண்டவரா அப்படின்னு சொல்லிட்டு அவரை குறிச்சுதான வசனங்களை வாசிக்கிறதுல நேரம் எடுத்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதத்தை வாசித்து 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 எப்படிப்பட்டெல்லாம் மாறினாங்கனாக்கா அவனுடைய வாழ்க்கையில இருக்கிற துர்குணம் மாறி நற்குணசாலியா மாறி. அல்லேலூயா. பாருங்க, நம்ம வாழ்க்கையில நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்க கற்றுக்கணும் முதலாவது இல்லையா. தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய கற்றுக்கணும். தேவனை கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒன்று. இங்க கூட வசனம் இருக்கும், நீங்க எத்தனை பேர் படிச்சிருப்பீங்கன்னு தெரியல. என் வார்த்தைக்கு நடுங்கிறவனையே நான் என்ன பண்ணுவேன், நோக்கி பார்ப்பேன். என் வார்த்தைக்கு யார் கீழ்ப்படுகிறார் அவருக்கு தான் ஆசீர்வாதம். அப்ப தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. இந்த வார்த்தை நம்ம கேட்க கற்றுக்கணும். நல்லாவது என்ன சொல்றாங்கன்றத கேட்கணும். பிறகு அதை வாசிக்க நம்ம என்ன பண்ணுமா, அதை இன்னும் அதிகமா அந்த வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணுமா, நம்ம தேடும்போது இந்த வார்த்தை சும்மா வராது. வேதத்துல ஒரு வார்த்தை உண்டு, என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வெறுமையா வராது. சரிங்களா? அது என்ன பண்ணுமா, கிரியை செய்துட்டு தான் அது என்ன பண்ணுமா, திருப்பி வரும். அல்லேலூயா. காரணம் ஏன் தெரியுங்களா, அது வல்லமை உள்ள வார்த்தை. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க போராடி கொண்டிருக்கலாம், உங்க வாழ்க்கையில நீங்க சில நன்மைகளை பெற்றுக்கொள்ளாம இருக்கலாம். அந்த நன்மைகளுக்கு நீங்க வேதத்தை நீங்க வாசித்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. காரணம் ஏன் தெரியுங்களா, இந்த வார்த்தை வல்லமை உள்ளது, அது சும்மா வராது. உங்க வாழ்க்கையில நன்மைகளை செய்து விட்டு தான் அது வரும். அல்லேலூயா. ஆகையினால தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க என்ன செய்யணும், கனத்தை செலுத்தணும். யார் யாரெல்லாம் தேவனாய் கர்த்தருடைய வேதத்தை நீங்க எப்படி வாசிக்கிறீங்கன்னு தெரியல, நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நம்ம நன்மையை தேடி ஓடுவோம், நாள் புறா ஓடும், வேலை செஞ்சா இவ்வளவு காசு வரும், உண்மைதான். அதை பார்க்க இதை நீங்க வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா குறைஞ்ச வேலை இருந்தாலும் நிறைஞ்ச சமாதானம் வந்துருக்கும். அல்லேலூயா. குறைஞ்ச வருமானம் இருந்தாலும் நிறைவான ஆசீர்வாதம் இருக்கும். அல்லேலூயா. நம்ம குறைஞ்ச நிறைவான நன்மைக்கு வர்றோம் இல்லையா. வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் புஸ்தகத்துல 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா வாசி.
10:22 சாரி. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், ம். அதனோடே அவர் வேதனையை கூட்டார். ஓகே, அல்லேலூயா. இப்ப நம்ம எதை தேடுறோம் அப்படின்னு எடுத்துப்போம். வாசனை எல்லாம் பாருங்க, கவனி. டக்கு டக்குன்னு மாத்திடுறது, அதனால கொஞ்சம் கவனி, சரிங்களா? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். இப்ப நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்க்கல. ரெண்டாவது இது பாத்தீங்களா, என்னது போட்டிருக்கேன், இது வேணும். ஆனா நம்ம யாரை பார்க்க முடியல, அது வசனம் தேவையில்லை, டைம் இல்லை, தேவையில்லைன்றது டைம் இல்லை, படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனா ஐஸ்வர்யம் எனக்கு வேணும், ஐஸ்வர்யம் வேணும் அப்படின்னு போனீங்கன்னா இவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் உங்களுக்கு ஐஸ்வர்யம் வராது. அல்லேலூயா. ரெண்டாவது, நீங்க உலக பிரகாரமாக நீங்க வேத வசனம் இல்லாமல் தேவ ஜனங்களாயிராமல் நீங்க ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கலாம், ஆனா அது உங்க கையில நிற்காது. இந்த விஷயம் தான் அங்க இருக்குது. எவ்வளவுனா சம்பாதிப்பாங்க, ஆனா அவங்களுடைய கையில அந்த வருமானம் நிற்காமல் இருப்பது காரணம் என்னக்கா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாதபடினால. இல்லையா? இன்னைக்கு நீங்க சம்பாதிக்கலாம், ஓடலாம், இது உங்க பிரயாசம், நீங்க ஓடலாம், உங்களுக்கு முயற்சி, நீங்க ஒரு வேலை செய்யலாம், இது முயற்சி. நீங்க முயற்சி செய்தனால அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வராது. கர்த்தர் ஆசீர்வச்சாதான் அந்த முயற்சியின் பலன் கிடைக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுது எனக்கு தெரியல. நீங்க முயற்சி செய்றீங்க, கவனிங்க, நீங்க ஓடுறீங்க, சில காரியத்தை வேலையா செய்றீங்க, சில தொழில் செய்யலாம், சில கையின் பிரயாசங்களை எவ்வளவுனா செய்யலாம். ஆனா அதுல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தால்தான் அது உங்க சுகமா இருக்கும், இல்லைன்னா அது வேதனையா இருக்கும்ன்றது. அப்படியானா நீங்க பாருங்க, வேத வசனத்தை இந்த பெராயா பட்டணத்தார் என்ன செஞ்சாங்களா, மனோவாஞ்சியா என்ன பண்ணாங்களா, வாசித்தார்கள். இன்றைக்கும் வேத வசனம் வல்லமையுள்ளது. உங்க வாழ்க்கையில நீங்க இதற்கு நேரம் கொடுங்க, உங்க வாழ்க்கையில உங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார்னா எல்லா ஜனங்களுக்கு மேலாக உயர்த்துவார். அங்க தெசலோனிக்கேயர் பட்டணத்தார் இருந்தாங்க, ஆனா இந்த பெராயா பட்டணத்தார் இருந்தாங்க. இந்த பெராயா பட்டணத்தாருக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. தெசலோனிக்கேயர் பட்டணத்திற்கு எல்லா ஜனங்களையும் பார்க்கணும், இவங்க மாத்திரம் டோட்டலா மாறிட்டாங்க. எல்லா ஜனங்களுக்கும் ஆச்சரியமா இருக்குது, இவங்களா இது, இவங்களா அது. நீ கூட உங்களை பார்த்து இது ஒன்னுத்துக்கும் தேராது அப்படிதான் நினைச்சிருக்கோம் இல்ல. இன்னைக்கும் நம்ம நிலைமையை பார்த்து சில பேர் என்ன சொல்லுவாங்க, இது வேஸ்ட், அவ்வளவுதான், இது இப்படியே போயிடும், ஆண்டவர் ஆண்டவர் சொல்லி என்ன பண்ணோம் போயிடும் அப்படிதான் நினைப்பாங்க. நீங்க ஆண்டவரை தேடி வர்றதுனால, நீங்க வேத வசனத்தை கேட்கறதுனால மற்றவர்கள் ஆச்சரியப்படும்படி கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. தூக்கி வைப்பார், மற்றவங்க ஆச்சரியப்படும்படிக்கு உங்களை தேவனை கர்த்தர் நல்ல கனிகள் உள்ள ஜனங்களை தேவனை கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. இப்ப வேத வசனம் வாழ்க்கையில சகல நன்மையும் கொண்டு வரும். இதற்கு நம்ம என்ன செய்யணுமா, மனோவாஞ்சியா படிக்கணும். இல்லையா? நம்ம எல்லாத்துக்கும் நேரம் கொடுப்போம், இல்லையா? எல்லாத்துக்குமே நேரம் கொடுப்போம். ஆனால் வேத வசனத்துக்கு நீங்க நேரத்தை கொடுப்பீங்க சொன்னா கர்த்தர் ஒரு நாளும் இந்த நேரம் உங்களுக்கு வேஸ்டே ஆகாது. காரணம் என்னக்கா, இது உள்ள போக போக உன் வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள் வெளியே வந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. இல்லையா? நீங்க படிக்க 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 உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம்லாம் உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, கொடுத்துட்டே இருப்பாரு. இது சும்மா சாதாரண புஸ்தகம் கிடையாது, கதை புஸ்தகம் கிடையாது, இது ஜீவனுள்ள புஸ்தகம். இது உங்க வாழ்க்கையில இறங்க இறங்க நீங்க உட்காந்து வாசிக்க 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 கர்த்தர் உங்களை வெறுமையா கொண்டு போக மாட்டாரு, உங்களை மேல கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. நீங்க மறைமுகா நீங்க வாசிச்சாலும் கர்த்தர் உங்களை பப்ளிக் இடத்துல வந்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்பட முடியும், உங்களை தேவனை கர்த்தர் கொண்டு வந்து அவர் நிறுத்துவார். ஏன்னாக்கா கடைசியா ஒரு சில வசனத்தை வாசிக்கலாம். 1ஆம் சங்கீதத்துல நம்ம வாசிக்க போறோம் பாருங்க. 1, 2, 3 வாசிக்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழிகளில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. வேத வசனத்துக்கு இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குதுங்க. வேத வசனம் சாதாரணமான ஒரு பார்த்தாக்கா இது நம்ம வீட்டில் தான் இருக்கும், நம்ம தான் வச்சிருக்கோம். ஆனா இதுக்குள்ள இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குதா அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். வேத வசனம் இங்க இருந்து ஆசீர்வாதம் இருக்காது, நீங்க பீரோவுல வச்ச ஆசீர்வாதம் இருக்காது,
நீங்க செல்ஃப்ல போயிட்டு நீங்க எப்படிதான் நீங்க பதப்படுத்தி வச்சாலும் ஆசீர்வாதம் இருக்காது. இது வைக்க வேண்டிய இடத்துல வச்சாதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. இல்லையா? ஒரு செடியை நீங்க வாங்கிட்டு வரீங்க, கவர்ல தரும் செடி, பூச்செடியோ ஏதோ ஒரு செடியை வாங்கிட்டு வரீங்க. இதை போயிட்டு நீங்க பீரோல வச்சா இது வளருமா? இல்ல செல்ஃப்ல வச்சா வளருமா? அது எங்க கொண்டு போய் வைக்கணும்? மண்ணுல கொண்டு போய் வச்சாதான் வளரும். அல்லேலூயா. இந்த வேத வாசனம் உங்க இருதயத்துல வச்சாதான் நீங்க ஆஸ்வாதமா இருப்பீங்க. அல்லேலூயா. வேற எங்க இருந்தாலும் இது ஆஸ்வாதம் கிடையாது. அதனாலதான் உபாகம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை சொல்ற, நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகள் எல்லாம் உன் இருதயத்துல வைங்க. அல்லேலூயா. ஏன்னாக்கா உன் இருதயம் ஆஸ்வாதமா இருப்பதற்கு, உன் இருதயம் சமாதானமா இருப்பதற்கு, உன்னை சுகமாய் வைப்பதற்கு இந்த வார்த்தைகள் போதுமானதா இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லா நன்மை, எல்லா சுகமும், எல்லா ஆசீர்வாதமும் இதுக்குள்ள அடங்கி இருக்குது. இது உங்க வாழ்க்கையில நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை சகல நன்மையினால் நிரப்பிடுவார். அல்லேலூயா. எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்படும்படி கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உங்களை உங்க இடத்திலேயே கர்த்தர் ஆஸ்வதிப்பார். நீங்களா இப்படி அப்படின்பதை மற்றவர்கள் சொல்லுகிறதே உங்க காதுனால கேட்க முடியுது கதை செய்ய வல்லமை தேவன். அல்லேலூயா. அதனால்தான் வேதத்தை இரவும் பகலும் வாசிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு, அவனு பாக்கியவான் அப்படின்ற ஒரு வார்த்தை இன்னைக்கு அதுக்கு ஒண்ணு அர்த்தம் உங்களுக்கு நமக்கு தெரியுதோ தெரியல, எனக்கு தெரியல. பாக்கியவான்னாக்கா நீங்க ஒரு எந்த ஒரு ஆசிரியத்துக்கும் பாத்திரவானே இல்லை, ஆனா அதை உங்களுக்கு கொடுப்பதான் நீங்க பாக்கியவான். சில பேர் நம்ம இந்த பாக்கியவான்ன்ற வார்த்தைக்கு நம்ம அர்த்தம் எப்படி இதை பார்க்கணும்னாக்கா, நீங்க கொடுத்து வச்சுங்க சொல்லுவாங்க தெரியுமா? அவன் என்னப்பா அவன் கொடுத்து வச்சுங்கப்பா, அவன் எதிர்பார்க்காத என்னது வந்துச்சுன்னா அந்த ஆட்கள் எப்படிங்க, அவன் என்னப்பா கொடுத்து வச்சோம்பா, அவன் தேடாதவே வருது பேர், அவன் உழைக்காம வருது பேர். யாராவது ஒருத்தர் நல்ல இடத்துல திருமணமாகி அந்த குடும்பத்தார் வசதி வாய்ந்த குடும்பம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இப்ப அவருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அவனப்பா கொடுத்து வச்சோம்பா, சம்பாதிக்கத்துல ஓட தேவையில்ல, உக்காந்தத்துல என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் ஆளலாம், நான் ஓடிட்டே இருக்கிறேன் பாரு, அவன் பாக்கியவான் அப்படின்றோம். நம்ம ஏதோ ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டா, ஏதோ ஒரு நன்மைக்கு அவன் பின்னாடி இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், அவனை பார்த்து பாக்கியவான். அப்போ இங்க சொல்ற பாக்கியவானும் தேவனுடைய சகல நன்மைக்கு நீங்க சொந்தக்காரன். அல்லேலூயா. அப்போ நீங்க வேத வசனத்தை நீங்க வாசிக்க ஆரம்பிச்சுன்னா உங்களை சுற்றிலுமா கர்த்தர் ஒரு நன்மைகளை வச்சுட்டே இருப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை வச்சுட்டே இருப்பார். அதுவும் எப்படிப்பட்ட நன்மைனா, அதினதின் காலத்துல நீங்கள் பெற வேண்டிய எல்லா நன்மைகளும் உங்களுக்கு வருஷம் வந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. அப்ப வேத வசனத்தை நீ மனோவாஞ்சா நீங்க வாசிப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை மற்ற ஜனங்களை பார்க்கணும் ஆசீர்வாதமா இருப்பார். நம்ம இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாமா? கர்த்தர் 4 விதமான பிளஸிங்க இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்படின்னா, கர்த்தருக்கு நீங்கள் வாஞ்சா இருப்பீங்கன்னு சொன்னா அவர் உங்களை விடுவிக்கிற தேவன், அவர் உங்களை உயர்த்துகிற தேவன். கர்த்தரை நீங்க தேடிட்டா அவர் உங்களை வெறுமையா விடவே மாட்டாரு. கர்த்தர் உங்களை கைவிடாமல் உங்களை உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. எழுந்து நிற்கலாமா எல்லாம்? அல்லேலூயா. ரொம்ப சோர்ந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். டைம் ரொம்ப ஆயிடுச்சோ இல்லையா? கேட்டதெல்லாம் ஞாபகம் இருக்குதான் நம்ம கூட தெரியல. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம கர்த்தரை நீங்க வாஞ்சியா நீங்க தேடுவீங்கன்னா அவர் உங்களை ஒரு நாளும் வெறுமையாக விடவே மாட்டார். அவர் ஒருபோதும் உங்களை என்ன பண்ண மாட்டாரு? கைவிடவே மாட்டார். அவர் ஒருபோதும் கர்த்தரை நீங்க தேடிட்டீங்கன்னா என்ன பண்ண மாட்டாரு? அவர் கைவிடவே மாட்டார். பாடலாமா பாட்டு? இஸ்ரவேலி தேவன் இஸ்ரவேலின் தேவன் கைவிடுவதில்லை, அவரை நம்பி வந்தோர்க்கு பயமே இல்லை. இஸ்ரவேலின் தேவன் கைவிடுவதில்லை, அவரை நம்பி வந்தோர்க்கு பயமே இல்லை. மேகமா அக்கினி ஸ்தம்பமா விட்டு விலகாதிருக்கிறார். மேகமாய் அக்கினி ஸ்தம்பமாய் விட்டு விலகாதிருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் கைவிடுவதில்லை, அவரை நம்பி வந்தோர்க்கு பயமே இல்லை. இஸ்ரவேலின் தேவன் கைவிடுவதில்லை, அவரை